நம்ம எப்பவும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கிராப் ஷாப்புக்கு மேல தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருப்போம். அது ஒரு ஸ்கிராப் ஷாப்புக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த மொபைலுங்கிறது நல்ல வாட்டர் லாக் ஆகிருந்துருந்துச்சு. அது தண்ணி இறங்கிருக்க தடம் தெரிஞ்சிருந்துச்சு. நேரத்தில் ஒரு லேப்டாப் கிடைச்சிருந்துச்சு, கவர்மெண்ட் லேப்டாப். ஒரு சோனி எரிக்சன் கொடுத்துருந்தான், உள்ள பேட்டரி இருந்துச்சு, ஆனால் கீபோர்டு இல்லை. ஆனால் நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா PS2 ஒரு வாளிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தான். பார்த்துருந்தேன், நான் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். டிஸ்பிளேல படம் வந்துருச்சு. ஆனால் ஐஃபோனில் 6+6+, 3 மொபைல் கிடைச்சிருந்துச்சு. ஒரு கேமிங் டிவைஸ் மாதிரி ஏதோ ஒன்று கிடைச்சிருந்துச்சு வந்துருச்சு. எல்லா கேமும் ஒர்க் ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருக்க மொபைல் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நம்ம பில் போடுறதுக்காக பில் கவுண்டருக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். iPhone 7 இதுதான் பக்காவாக ரெடியாக இருந்துருந்துச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்த கீபேட் மொபைல் எல்லாமே ஓகே எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி இந்த Nintendo கேமிங் டிவைஸு, அதுக்கப்புறம் இந்த டேபு, அதுக்கப்புறம் PS2 இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிடலாம். Nintendo கேமிங் டிவைஸையும் PS2வையும் அந்த சாம்சங் டேபையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுபோக அந்த ஃப்ளிப் மொபைல் சேர்த்து நம்ம பார்த்துருவோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம ஸ்கிராப் ஷாப்பில் இருந்து கொஞ்சம் மொபைல்ஸையும் ஒரு டேபையும் PS2வையும் Nintendo கேமிங் டிவைஸையும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். போன வீடியோவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மொபைலாம் ரெடி பண்ணி போட்டிருந்தோம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த PS2வையும் அந்த டேபையும் அந்த Nintendo கேமிங் டிவைஸையும் நம்ம iPhone 11ஐயும் அந்த மைக்ரோமேக்ஸ் ஃப்ளிப் ஃபோனையும் இன்றைக்கி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் அந்த மொபைல்லையும் அந்த டேப்லையும் அந்த PS2லையும் அந்த கேமிங் டிவைஸ்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு மறுவாள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுதான் அன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து iPhone 11 Pro. நம்ம iPhone 11 Pro பேக் டோர் பார்த்தாலே தெரியும், நல்லா உடஞ்சிருந்துருக்கு. இது கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அதுக்கு முன்னால் நம்ம மற்ற ப்ராடக்ட்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம 11 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் லாக் கடந்துருந்துச்சு. அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஐஃபோனை நான் ஃப்ளாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3E டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு 3E டூல் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஏகப்பட்ட ஃப்ளாஷிங் டூலுங்கிறது ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. ஃப்ளாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டுங்கிறது ரிமூவ் ஆயிரும். ஆனால் உள்ள iCloud லாக்குங்கிறது கிடக்கும். எப்படியும் நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன், நம்ம ஃபோன்லேயே iCloud லாக்குங்கிறது கடந்துச்சு. iCloud லாக் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஓனரோட ஆப்பிள் ஐடி உள்ள லாகின் பண்ணால் தான் அந்த ஐஃபோனுங்கிறது உள்ளே ஓப்பன் ஆகும். அதுக்கு நம்ம பைபாஸ் பண்ணணும். நம்ம எப்படி ஆண்ட்ராய்டில் FRP இருக்கோ அது மாதிரி iOS டிவைஸில் iCloud லாக் இருக்கும். ஆண்ட்ராய்டு கூட நம்ம கையால் கூட நம்ம பைபாஸ் பண்ணிக்கிடலாம். சில இதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் iOS அப்படி பண்ண முடியாது. இதுக்குன்னு சில பெய்ட் டூல்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நான் அதில் ஒரு டூலை சூஸ் பண்ணிவிட்டு நான் பெய்ட் பண்ணி வாங்கிட்டு அது மூலயமா பைபாஸ் பண்ணேன். பைபாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதில் சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, நெட்வொர்க் வராது. நெட்வொர்க் வரத மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பைசா எக்ஸ்ட்ரா கட்டணும். நான் இப்போதைக்கு இதில் சிம் கார்டு போட போகிறது இல்லை. நான் செகண்டரி கேமராவை தான் யூஸ் பண்ண போகிறேங்கிறதுனால நான் வித் நெட்வொர்க்கோட நான் பைபாஸ் பண்ணலை. வித்தவுட் நெட்வொர்க் தான். வித்தவுட் நெட்வொர்க்னா சிம் கார்டு போட்டால் நெட்வொர்க்குங்கிறது வராது. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். பைபாஸும் ஆயிடுச்சு. உள்ள செக் பண்ணி பார்த்துருந்தேன், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ இதுக்கு நம்பி நம்ம டிஸ்பிளேவும் பேட்டரி வாங்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே எதனால் வாங்கலை அப்படின்னா, சப்போஸ் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வேஸ்ட்டாக போயிருங்கிறதுனால நான் வாங்கலை. இப்போ நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன், உள்ளே போயிடுச்சு. ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு. எல்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு. கேமராலாம் சூப்பராக இருந்துருந்துச்சு. இப்போ நம்பி வாங்கலாம் சொல்லிட்டு நான் அதுக்கு டிஸ்பிளேவும் பேட்டரியும் நான் மார்க்கெட்லேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வாங்கிட்டு வந்த டிஸ்பிளே, பேட்டரி, பேக் டோரை நம்ம ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பேக் டோர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இது பேக் டோருங்கிறது ஆல்ரெடி மாற்றுறதுனால வரக்கூடிய பார்ட்ஸை மட்டும் நான் கையாலே எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி கையால் யாரும் எடுக்க ட்ரை பண்ண வேண்டாம். கையில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சில ஓப்பனிங் டூல்லாம் இருக்குது. ஓப்பனிங் டூலை வச்சுட்டு நான் கொஞ்சமாக மிச்சம் இருக்க கிளாஸ்லாம் வராத கிளாஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ளூ இருந்துச்சு, அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த க்ளூலாம் ரிமூவ் பண்ணால் தான் பேக் டோருங்கிறது கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்காரும். எந்த கேப்புமே இருக்காது. ரொம்ப ஹெவியாக பிடிச்சிருக்க க்ளூ இல்லை அப்படின்னா கிளாஸ் பீஸை நம்ம க்ளூ ரிமூவர் இல்லை அப்படின்னா 530 வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். எந்த அளவுக்கு நம்ம பழைய க்ளூலாம் ரிமூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபிட்டிங்கிறது கரெக்டாக இருக்கும். முக்கியமாக அந்த மாதிரி கார்னரில் நிறைய க்ளூங்கிறது சேர்ந்து இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணால் தான் பேக் டோரை வைக்கும்போது கரெக்டாக ஃபிட்டிங்கில் உட்காரும். சப்போஸ் நம்ம க்ளீன் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா சின்னதாக கேப் இருந்தாலும் லேசாக கீழே விழுந்தாலும் அந்த பேக் டோருங்கிறது உடஞ்சிரும். அதனால் பக்குவமாக பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிடுவோம். அப்போ தான் டிஸ்பிளேங்கிறது கரெக்டாக உட்காரும். அதுலேயும் சின்ன கேப் இருந்தாலும் லேசாக கீழே விழுந்தாலும் அந்த டிஸ்பிளேங்கிறது கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்க டஸ்ட்டையும் அந்த பழைய க்ளூவையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பழைய டஸ்ட்டையும் பழைய க்ளூவையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டிஸ்பிளேவையும் பேட்டரியையும் பேக் டோரையும் மாற்றுறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னால் நம்ம பழைய டிஸ்பிளே இருக்க இயர்பி செட்டப்பை நம்ம புது டிஸ்பிளேயில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இயர்பி செட்டப்பு. நம்ம அப்படியே நம்ம இருந்த மாதிரியே நம்ம புது டிஸ்பிளேயில் இன்ஸ்டால் பண்ணணும்.
அதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு இயர்பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம புது டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காண்டி 2-3 ஃபிலிம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இயர்பீஸை அதோட பொசிஷனில் வச்சுக்கிட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நான் டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ டிஸ்பிளே ஒர்க்குங்கிறது முடிஞ்சிருச்சு. நம்ம டிஸ்பிளே மாட்டுறதுக்கு முன்னால் பேட்டரியை வச்சுட்டு அதுக்கான கனெக்டரையும் மாட்டி விட்டுக்கிடுவோம். மாட்டி விட்டுட்டு நம்ம கலட்டின ஷீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் வரிசைக்காக போட்டுட்டு நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம எந்தெந்த ஸ்ட்ரிப்பை எந்த கனெக்டர்லேருந்து கலட்டினமோ அதே ஸ்ட்ரிப்பை அதை அந்த கனெக்டரில் வச்சுட்டு ஜென்டில் அமுக்குனாலே போதும். ரொம்ப ஹார்டாக அமுக்கினா கனெக்டருங்கிறது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன அப்படின்னா பேட்டரியை ஹோல்டு பண்ணி அசையாமல் பிடிக்கிறதுக்காக டபுள் சைட் டேப்புங்க செட்டப் இருக்கும். இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை. அதனால டிஸ்பிளே விட்டுற பசையை வச்சுட்டு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் பேட்டரி உட்கார வச்சுட்டு அதுக்கான கனெக்டரை மாட்டி விட்டுட்டேன். இது மூலயமா பேட்டரிங்கிறது அசையாமல் இருக்கும், கனெக்டருங்கிறது பிடுங்காமல் இருந்துக்கிடும். ஓகே, நம்ம பேட்டரியையும் டிஸ்பிளேயும் மாட்டியாச்சு. இப்போ அதுக்கு மேலே ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய எல்லா ஷீல்டையும் அதோட பொசிஷனில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து கரெக்டான ஸ்க்ரூவை நம்ம வரிசைக்காக நம்ம ஃபுல்லாக போட்டு நம்ம டைட் பண்ணிக்கிடுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மாற்றிருக்க பேட்டரியும் டிஸ்பிளேயும் ஒரிஜினல் ஆப்பிள் ப்ராடக்ட் கிடையாது, செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான். ஆனால் அந்த பேட்டரிக்கு மட்டும் 8 மாதம் வாரண்ட்டி இருக்குது. என்னோடய யூசேஜுக்கு இது போதுன்றதுனாக்க நான் இதே போட்டுக்கிட்டேன். பொதுவாக ஐஃபோன் டிஸ்பிளே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னால் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அதாவது நம்ம டபுள் சைட் டேப் மாதிரி இருக்கும். நம்ம இன்ஜினில் வேலை பார்க்கும்போது நம்ம கேஸ் கட்னு ஒன்று வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப்புக்குள்ளே ஒரு செட்டப் இருக்கும். அது நம்மகிட்ட இல்லை. இப்போதைக்கு நம்ம டிஸ்பிளே ஓட்டுற பசையை வச்சு நான் ஈக்குவல் பண்ணிட்டேன். இதுவே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் பிடிச்சிக்கணும். அது நம்ம ஃபஸ்ட் நம்ம கலெக்ட் திரும்ப 2 ஸ்க்ரூ டிஸ்பிளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்க்ரூவையும் நான் டைட் பண்ணிவிட்டேன். இப்போ மொபைலுங்கிறது பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேக் டோர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் நான் டிஸ்பிளே ஓட்டுற க்ளூ எடுத்துக்கிட்டேன். அவுட்டர் லைனில் ஒரு பார்டர் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பேக் டோருங்கிறது எந்த இடத்துல டச் ஆகும் நமக்கு தெரியும்ல, ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த இடத்துல ஃபுல்லாகவே க்ளூ வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அந்த ஒயர்லெஸ் காயிலையும் கேமராவிலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஃபுல்லாக நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது மூலயமா நம்ம பேக் டோரை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த க்ளூங்கிறது ஈவனாக இதாகி பேக் டோருங்கிறது ஈஸியாக பிடிங்கிட்டு வராமல் இருக்கும். நல்லா ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிடும். நம்ம ஆல்ரெடி பழைய க்ளூலாம் சூப்பராக ரிமூவ் பண்ணதுனால பேக் டோருங்கிறது அதோட பொசிஷனில் அவ்வளோ அருமையாக பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஃபிட்டிங் மாதிரி இருந்துருந்துச்சு. இந்த க்ளூ காயதுக்காக நான் ஃபுல்லாக ரப்பர் பேண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 2 ஹவர்ஸ் நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக நமக்குள்ள லெவல் ப்ரோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இருக்க ப்ரொடக்ஷன் ஃபிலிம் அப்படி கிழிச்சு விட்டுருவோம். பார்க்க அப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்ம டிஸ்பிளே ஓட்டுற பசெல்லாம் வெளியே வந்துருந்துருக்கும். அதெல்லாம் க்ளூ ரிமூவர் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஸ்கின் ஏதோ ஒட்டியிருப்பாங்க போல இருக்குது. அதில் பாதி கிழிஞ்சும் கிளியாமையும் இருக்குது. டவுசர் கொண்டா லெவல் ப்ரோக்கு ஒரு கையோட ஒரு டவுசர் வேணால் போட்டு விட்டுக்கிடுவோம். நம்ம டவுசரை பேக் கேஸ் போடுறதுக்கு முன்னால் நம்ம மொபைலோட கேமராவை நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். நம்ம பேக் கேஸ் வந்த பாக்ஸில் கொஞ்சம் லெட்டர் இருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுத்து நான் பார்த்துருந்தேன். ஒவ்வொரு லெட்டரும் அவ்வளோ அருமையாக அவ்வளோ துல்லியமாக இருந்துருந்துச்சு. பொதுவாகவே ஐஃபோன் கேமராங்கிறது சூப்பராக இருக்கும். அதனால தான் இனிமேல் நம்ம சேனலுக்கு இந்த மொபைலை செகண்டரி கேமராவை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். இனிமேல் அதுக்கு செகண்டரி கேமராவை இனிமேல் தான் வேலை பார்க்க போகுது. அதனால் பார்த்து பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பேக் கேஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே ஃபிலிம்ங்கிறது இருக்கும் ப்ரொடக்ஷனுக்காண்டி. அதை நான் பீல் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக டிரான்ஸ்பரன்சியை என்னால் உணர முடிஞ்சிருந்துச்சு. அதை நம்ம மொபைலுக்கு போட்டு பார்த்துருந்தேன். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட புது மொபைல் மாதிரி ஆகிருந்துச்சு. யூஸ் பண்ணதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துருந்துச்சு. பொதுவாக நம்ம மொபைலை ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன செக் பண்ணுவோமோ அதே செக்கிங்கை இந்த மொபைலுக்கு நான் போட்டிருந்தேன். என்னென்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா மைக்கு, ஸ்பீக்கர், சார்ஜிங் பின், இயர் பீஸ், வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தேன். எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, நம்ம எடுத்துகிட்டு வந்து ஐஃபோன் லெவல் ப்ரோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேபு பக்கம் வரலாம். அதை கலட்டி என்ன கம்பெனின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம எடுத்துகிட்டு வந்த டேபுக்கு போன வீடியோவிலேயே டிசி பவர் சப்ளை மூலமாக பவரை கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். டேபுங்கிறது ஆன் ஆச்சு, ஆனால் உள்ளே போகலை. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு பார்த்துருந்தோம், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதை வச்சே நம்ம சார்ஜிங் பின்னு தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சந்தேகப்பட்டிருந்தோம். இந்த வீடியோவில் அப்படி என்ன தான் அந்த டேபில் பிரச்சனை இருக்குது, அப்படி இந்த சார்ஜிங் செக்ஷனில் என்ன தான் பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த சார்ஜிங் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா,
அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் நான் சார்ஜிங் பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சார்ஜிங் பின்னாடி இருக்க பின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 5 வோல்ட்டுங்கிறது ஜென்ரேட் ஆகணும். நான் மல்டிமீட்டரை வச்சு நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன், எந்த வோல்ட்டுமே ஜென்ரேட் ஆகலை. அதுக்கப்புறம் நல்லா டீப்பாக பார்த்துருந்தேன், அந்த சார்ஜிங் பின்னாடி பின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க பின்னுங்கிறது பிரிண்ட்லேருந்து பிடுங்கி இருந்துச்சு. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி நம்ம கடைக்கு கொண்டு போயிட்டு கொஞ்சமாக சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு லெட்டை எடுத்துகிட்டு நம்ம பிடுங்கின பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னில் நம்ம சால்ட்ரிங் லெட்டை வச்சு நான் லேசாக நான் லிங்க் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் மல்டிமீட்டர் வச்சு நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன், 5 வோல்ட்டுங்கிறது ஜென்ரேட் ஆச்சு. ரெடி பண்ண சார்ஜிங் போட்டை இருந்த மாதிரி மாட்டிட்டு கொஞ்சம் சார்ஜ் போட்டு பார்த்துருந்தேன். டேபுங்கிறது ஆனாய் உள்ளே போயிருச்சு, டச்செல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வேலை முடிஞ்சு சொல்லிட்டு நான் டேப் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம டேபோட பேக் சைடில் ப்ரொடெக்ஷனுக்காண்டி ஃபிலிம் கொடுத்துருந்தாங்க, அதை பீல் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்க தடம் தெரியுமா, டஸ்ட்லாம் அடைஞ்சிருக்கும் தெரியுமா, அந்த தடத்தை ஃபுல்லாகவே 530 வச்சுட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே கிட்டத்தட்ட புது டேப் மாதிரி ஆயிருந்துச்சு. இதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஃபிலிம்ங்கிறது ஸ்க்ரீனில் இருந்துச்சு, அதை நான் உரிக்கலை. ஓகே நம்ம ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம அம்பா பேர் சொல்லிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் ஃபிலிமே ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக தான் இருந்துருந்துச்சு. அதனால் நான் பீல் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். நான் மற்றபடி செக் பண்ணி பார்த்துருந்தேன், எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. டச்சில் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துருந்துச்சு. நான் கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன், கேமராங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துருந்துச்சு. ரொம்ப குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமரா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஜென்ரலாக செக் பண்ணக்கூடிய எல்லா செக்கிங்கும் இதுக்கும் நான் போட்டுட்டேன். மைக், ஸ்பீக்கர், சார்ஜிங் பின், இயர் பீஸ், வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த டேப்ல வேறு எதுவும் கேம் எதுவும் இல்லை இருந்துச்சுன்னா நான் ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்திருப்பேன். இப்போதைக்கு போதிய நேரம் இல்லாத, ஏன்னா அடுத்த ப்ராடக்ட் ரெடி பண்ணல, அதனால் அப்படியே வச்சுட்டு நான் அடுத்த ப்ராடக்ட் நான் மூவ் ஆகிட்டேன். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டிவைஸ் வந்து நிண்டெண்டோ கேமிங் டிவைஸ். நம்ம இந்த கேமிங் டிவைஸுக்கு போன வீடியோவில் டிசி பவர் சப்ளை மூலியமாக அதோட பேட்டரி கனெக்டருக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டு பவர் பட்டன் ட்ரிகர் பண்ணி பார்த்துருந்தோம். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால் இந்த வீடியோவில் கழட்டி என்ன தான் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம் சொல்லிட்டு நான் கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். உள்ள ஒரு மெமரி கார்டு இருந்துச்சு, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல, அதை நான் கழட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையும் அன்ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மெமரி கார்டை ஹோல்ட் பண்ணதுக்காக ஸ்ட்ரிப் டைப்பில் ஒரு ஹோல்டர் இருந்துச்சு, அதுக்குள்ள கனெக்டரில் இருந்து நான் ஸ்ட்ரிப்பை நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு டச்சுக்குள்ள ஸ்டிக்கையும் அந்த கேம் கார்டையும் நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பேக் பேனல் நம்ம ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள பவர் பட்டனுக்குள்ள ஸ்ட்ரிப்பும் நம்ம L1, L2, R1, R2 ஸ்ட்ரிப்பும் வந்து ஜாயிண்ட் ஆகிருந்திருக்கும். நம்ம அவசரப்பட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப்புங்கிறது கட்டாததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் முன்னாடியே நான் கவனிச்சுட்டு நான் பொறுமையாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பேக் பேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேட்டரி கனெக்டருக்கு பக்கத்தில் இருக்க காம்பனன்ட்ஸையும் நம்ம சார்ஜிங் கனெக்டருக்குள்ள இருக்க பக்கத்தில் இருக்க காம்பனன்ட்ஸையும் நான் மல்டிமீட்டர் வச்சு நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். எல்லா காம்பனன்ட்ஸும் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இருந்தாலும் நமக்குள்ள பவர் பட்டனுங்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி போன வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். அதனால் அதை கழட்டி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கழட்டி வச்சுருந்தேன் தனியாக. நம்ம கன்சோலோட நம்ம சார்ஜிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நான் ஒரு 5 வோல்ட்டை நம்ம டிசி பவர் சப்ளைமா டேரெக்டாக கொடுத்து பார்த்துருந்தேன். அதில் வந்து ஆரஞ்சு கலர் லைட்டுங்கிறது பிளிங்க் ஆகி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நம்பிக்கை கிடச்சிருந்துச்சு. சரி ஓகே எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் உயிர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்டரியை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வோல்டேஜ் கொடுத்து பார்த்துருந்தேன். அந்த ஆரஞ்சு கலர் லைட்டுங்கிறது கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இப்போ மறுபடியும் நம்ம பேட்டரி கனெக்டருக்கு 4 வோல்ட் கொடுத்து பார்ப்போம், அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 4 வோல்ட் கொடுத்து பார்த்துருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நம்ம பேட்டரி கனெக்டருக்கு 4 வோல்ட் கொடுத்தா மட்டும் போதாது, அதை ட்ரிகர் பண்ணி விடணும். அதுக்காக நம்ம கலட்டின பவர் பட்டனை அதோட கனெக்டரில் மாட்டிட்டு நான் ப்ரெஸ் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி ஓகே நம்ம முன்ன மாதிரியே நம்ம பேட்டரியை மாட்டி விட்டுட்டு நம்ம இப்போ சார்ஜிங் போர்ட்டுக்கு 5 வோல்ட் கொடுத்து பார்ப்போம். அதான் லைட் எரியுதுல்ல, கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறட்டும், பேட்டரிங்கிறது பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் சார்ஜ் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி நான் செட் பண்ணி விட்டுருந்தேன். நம்ம அந்த பேக் பேனலில் போட்டு விட்டுட்டு நான் பேட்டரியை மாட்டி விட்டுட்டு நம்ம சார்ஜிங் போர்ட்டுக்கு டேரெக்டாக 5 வோல்ட் கொடுத்து பார்த்துருந்தேன். கொஞ்ச நேரம் அந்த பேட்டரிங்கிறது சார்ஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த ஹோல்குள்ளே நான் ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு வச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அசையாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு மொபைலை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் சார்ஜ் போட்டு பார்த்துருந்தேன். நான் ஏன் இப்படி டேரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே சார்ஜருங்கிறது என்கிட்ட கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா நான் டேரெக்டான சார்ஜர் மூலியமாக போட்டு வந்திருப்பேன். ஒருவேளை அந்த கேமிங் டிவைஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போர்ட்டை வந்து நம்ம மைக்ரோ யூஎஸ்பியாவோ இல்லை அப்படின்னா டைப் சியாவோ நம்ம ஈஸியாக மாற்றிக்கிடலாம். ஃபஸ்ட் நம்ம டிவைஸுங்கிறது முதல் ரெடி ஆகட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் நம்ம சார்ஜ் போட்டிருந்ததில் நான் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். நமக்குள்ள டிவைஸுங்கிறது ஆன் ஆயிடுச்சு. நான் டச்சையும் செக் பண்ணி பார்த்தேன், டச்சிங் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு, அதெல்லாம் நான் 530 வச்சு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் எப்படி கலட்டினோ அப்படி நான் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்குள்ள பவர் பட்டனுங்கிறது கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால நான் ஒரு சின்ன கெப்பாசிட்டர் ரெட்டான போர்ட்லேருந்து எடுத்து அந்த ரப்பர் புஷ்க்கு உள்ளோடி நான் வச்சுட்டு நான் மறுபடியும் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த கிளிக் சவுண்ட் கேட்குதுல்ல, இப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளிக் சவுண்டே முதல்ல கேட்கல. பவர் பட்டன் ரொம்ப டைட்டாக இருந்துருந்துச்சு. இப்போ பவர் பட்டன் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம எப்படி எந்தெந்த ஸ்ட்ரிப்பை எங்கேருந்து கலட்டினமோ அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் மாட்டி விட்டுட்டு நம்ம பேக் பேனலில் போட்டு விட்டுட்டு நான் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மெமரி கார்டை ஹோல்ட் பண்ணதுக்காக ஒரு செட்டப் இருக்கா, இதுக்குள்ள ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கான ஸ்க்ரூ நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த ஸ்க்ரூ டிரைவருமே வேறு கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு. மற்ற ஸ்க்ரூங்கிறது நார்மலாக தான் இருந்துச்சு, எல்லாமே ஒரு அளவில் தான் இருந்துச்சு. அதனால் மாற்றி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே நம்ம ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணக்கப்புறம் அந்த மெமரி கார்டையும் அந்த கேம் கார்டையும் அந்த டச் ஸ்டிக்கையும் அதுக்கான பேட்டரியையும் போட்டுட்டு அதுக்கு மேலே கவர் ஆகிருக்க ஒரு மூடி மாதிரி இருந்துச்சுல்ல, அதையும் போட்டுட்டு அதில் 2 ஸ்க்ரூ இருந்துச்சு, அதையும் போட்டு டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டஸ்ட் மாதிரி அடைஞ்சிருந்துச்சு. ஏதோ டேப் ஏதோ ஒட்டியிருப்பாங்க போல இருக்குது. அதை நான் 530
வச்சுட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கேமிங் டிவைஸ் பார்க்கறது கிட்டத்தட்ட புதுசு மாதிரி ஆகியிருந்துருச்சு. நமக்குள்ள கேமிங் டிவைஸை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் இருக்க பவர் பட்டனை நான் ட்ரிகர் பண்ணி பார்த்துருந்தேன். ப்ளூ கலர் லைட்டுங்கிறது க்ளோ ஆரம்பிச்சிருந்துச்சு. டிஸ்பிளே வரது கொஞ்சம் டைம் எடுத்துருந்துச்சு. நான் உரமாக வச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு பார்த்துருந்தேன். டிஸ்பிளேங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. 2 டிஸ்பிளேயுமே படம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கேம்லாம் இருந்துருந்துச்சு. அதில் ஒரு கேமை நான் ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ஃபுட்பால் கேம் இருக்குல்ல, ஃபிஃபான் இருக்குல்ல, அந்த கேமை நான் ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த கேமோட கிராஃபிக்ஸும் அந்த கேமோட கண்ட்ரோல்ஸும் சூப்பராக இருந்துருந்துச்சு. எனக்கு அந்த கேம் இதுக்கு நான் விளாண்டு பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ணது கிடையாதுனாக்கல நான் கொஞ்சம் லேக் ஆனேன். ஒருவேளை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப சூப்பராக விளாடலாம். இதே நமக்கு நிறைய டைம் பாஸ் ஆகும். இதுக்கு நான் இந்த டிவைஸை நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஏதோ ப்ரோ பிளேயரில் ஆடுறது மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ அந்த பட்டன் நமக்கு தான் அது கேட்குற பட்டனுக்குலாம் என்ன கைக்கு என்ன பட்டன் கிடைக்குதோ அதான் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வாட்டி நான் உனக்கு உள்ளே போக எனக்கு தெரியலை. அதனால் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. 2வது வாட்டி எப்படியோ நான் கண்டுபிடிச்சி நான் உள்ளே போயிட்டேன் அந்த கேமுக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த கேமுங்கிறது ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயே எனக்கு எப்படி விளாட்றன்னு எனக்கு தெரியாது. பொதுவாக ஃபுட்பால்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. சும்மா கைக்கு கிடைக்க பட்டனை நான் அங்கே எங்கே தள்ளிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும். அந்த பந்தை நான் கொண்டு போகிறது நான் தான் கொண்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். அந்த ரெட் கலர் அந்த ஆரஞ்சு கலர் ஆரோ இருக்கா, அதுதான் நான் சும்மா நான் எங்கெல்லாமோ அங்கங்கே நான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த விளாடுறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பாட் விளாண்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் கண்டே பிடிச்சேன். கொஞ்சம் நேரமும் பொறுமையும் இருந்திருந்தால் அந்த கேம் எப்படி விளாடணும், என்ன கண்ட்ரோல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் வீடியோ டுட்டோரியலோ வேறு ஏதோ நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்கிடலாம். அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு இப்போதைக்கு நம்ம கிடையாது, நம்ம ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சிம்பிளாக ஏதாவது கேம் இருக்குமான்னு சொல்லி பார்த்துருந்தேன். இன்னொரு கேம் இருந்துருந்துச்சு, ஏதோ நம்ம ஷூட் பண்ணுற கேம் மாதிரி இருந்துருந்துச்சு. ஃபஸ்ட் நான் உள்ளே பார்த்துருந்தேன். அது என்னன்னே எனக்கு தெரியலை. கேமரா ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நான் வெளியே வந்துட்டேன். மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் எப்படியாவது உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துருந்தேன். இது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகி நமக்குள்ள ஃபேஸை காமிக்க சொல்லிச்சு. நானும் காமிச்சு பார்த்துருந்தேன். நமக்கு செட் ஆகலை. உடனே ஹோம் பட்டனை கொடுத்து நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்செப்டே புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகுதா, நம்ம ஃபேஸை வச்சதுக்கப்புறம் அது கேப்சர் பண்ணிவிட்டு ஒரு எமோஜி மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த கேமை ப்ளே பண்ணும்போது பேக் கேமராங்கிறது ஓப்பன் ஆகி நம்ம ரெடி பண்ண தெரியுமா ஆல்ரெடி இந்த எமோஜி, அது ஃபுல்லாகவே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. நம்ம என்னென்னா ஒரு பட்டன் அமுக்கிறது மூலியமாக நம்ம ஃபயர் பண்ணி அந்த எமோஜியை நம்ம சுடணும். அதுதான் கேமு. நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துருந்துச்சு. அங்கங்கே கொள்ளி நம்ம சில அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிவைஸ் எல்லாம் நகட்டி கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. நம்ம டிவைஸோட ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். பேக் கேமராங்கிறது ஓப்பனில் தான் இருக்குது, ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் கேமுங்கிறது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம நகட்டுறது மூலமாக அதே சிக்னல் மாதிரி காமிக்குது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிவைஸை நகட்டி கொண்டு போய் எங்கெல்லாம் அந்த எமோஜி இருக்கோ, அதுக்கப்புறம் அந்த பாம் மாதிரி ஒன்று வருது, அதை ஃபுல்லாகவே நம்ம அந்த ஒரு பட்டன் அமுக்கிறது மூலிமா ஷூட் பண்ணுது. அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி கொண்டு போயிட்டு நான் ஒன்றா ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் அந்த டிவைஸை வச்சு நான் கொஞ்சம் ஜாலியாக நம்ம விளாண்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு டிவைஸுங்கிறது. ஆனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டா இன்னும் நம்ம பெட்டராகவே நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம விளையாண்ட வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஆஃப் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம PS2 இருக்குல்ல, அதையும் நம்ம ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டச் ஸ்டிக் இருக்குல்ல, அதை நான் செக் பண்ணவே இல்லை. நான் எடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். டச்சுங்கிறது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம ஹேண்டை யூஸ் பண்ண முடியும், நம்ம ஸ்டிக்கை வேணால் யூஸ் பண்ணி விளாண்டுக்கிடலாம் போல இருக்குது. ஓகே, நம்ம போத வரைக்கும் நம்ம செக் பண்ண வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுட்டு நான் PS2 பக்கம் நான் போக ஆரம்பித்தேன். அடுத்ததாக நமக்குள்ளே PS2 பக்கம் வரலாம். நம்ம PS2 செக் பண்ணி பார்க்குறதுக்கு மானிட்டர் இல்லைனா டிவி தேவைப்படும். நம்ம ஸ்டூடியோவில் கிடையாது, அதனால் கீழே இருக்க ரூமுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கன்வெர்ட்டர்லாம் போட்டுட்டு நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துருந்தோம். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கு ஒரு புதுசாக ஒரு அடாப்டர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துருந்தா இது ரன் ஆகிறதுக்கு 5 ஆம்ஸ் தேவைப்படும். நான் தெரியாமல் 1 ஆம்ஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் செக் பண்ணாமல். அதனால நம்ம DC பவர் சப்ளை மூலியமாக நம்ம வோல்டேஜ் கூட செக் பண்ணி பார்த்துருந்தேன். 5 ஆம்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பவர் லைட்டுங்கிறது பிளிங்காக எரியாமல் கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த க்ரீன் லைட்டுங்கிறது இருந்தாலும் டிவியில் பிக்சலுங்கிறது வரல. ஓகே, நம்ம கலட்டி தான் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுட்டேன். நம்ம அடுத்த வீடியோ எப்படி நம்ம டிவி தான் நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி போட போகிறோம். அடுத்த ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த வீடியோ டிவி தான். அதனால அதை ரெடி பண்ணும்போது சேர்த்து ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். நம்ம ஸ்கிராப் ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த iPhone 11 ப்ரோவையும் நிண்டெண்டோ கேமிங் டிவைஸையும் சாம்சங் டேப்பையும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதோட சேர்த்து எடுத்துகிட்டு வந்த அந்த PS2 அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம டிவியை தான் ரீஸ்டோரேஷன் பண்ணி போட போகிறோம். அந்த டிவிலேயே நம்ம ரெடி பண்ண PS2 ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வேண்டான்னு சொல்லி இந்த டேபையும் இந்த நிண்டெண்டோ கேமிங் டிவைஸையும் iPhone 11 ப்ரோவையும் இரும்பு கடைக்கு போட்டு அது நம்ம கையில் மாட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு மறுவாழ்க்கை கொடுத்து வச்சுருக்கோம்.
இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.